பிக் பாஸ் சீசன் 8 இன்னும் சில வாரங்கள்ல தொடங்கி இருக்குது. தொகுப்பாளரா நம்மளோட விஜய் சேதுபதிக்கு மக்கள் அட்வைஸ் செய்ற மாதிரி சமீபத்தில வெளியான ஒரு போஸ்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. போட்டியாளர்கள் யார்ப்பான்னு சொல்லி நிறைய பேர் தலைப்பிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க யார் யாருன்னு சொல்லி லிஸ்ட்டா பார்க்கலாம் வாங்க. செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்சு வரவர் தான் அர்ணவ். இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிய போது. ஸோ அடுத்ததா அர்ணவ் பிக் பாஸ் போட்டியாளரா நுழைய போறாப்பான்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. அதே சீரியல்ல ஹீரோயினா இருக்கிற அக்ஷிதாவும் பிக் பாஸ்ல இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வகையில பார்க்க போனா அர்ணவுக்கு பின்னால பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ நடிகர் அர்ணவ் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சையில சிக்கியிருக்கிறார். அவரோட காதல் மனைவி நடிகை திவ்யா ஸ்ரீதர் என்பவரை கர்ப்பமாக்கிட்டு வேறொரு பெண்ணோட சென்றுட்டாருன்னு சொல்லி கர்ப்பமா இருக்கிற மனைவியை அடிச்சு உதைச்சு காயப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவரோட மனைவி திவ்யா ஸ்ரீதர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பெரிய ஒரு புகார் நடந்து போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டு அர்ணவ் கைதாகி இதுக்கு பிறகு ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறதும் பெரிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு சர்ச்சைகளுக்கு சிக்கின நம்மளோட அர்ணவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதால ஷோ எப்படி இருக்குமோ என்ற மாதிரி பெரிய ஒரு பேச்சு எழுந்திருந்தாலுமே பிக் பாஸ் சொன்னாலே ஊர்வம்ப பேசுறதானே. ஸோ இதுக்குள்ள இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கணும். அடுத்த கண்டஸ்டண்டா ஜி தமிழ் விஜய் டிவின்னு சொல்லி முன்னணி சேனல் எல்லாத்திலுமே சீரியல்ல நடிச்ச நம்மளோட தர்ஷா குப்தா இப்ப தீவிரமா சினிமாவில் தேடப்படுற ஒரு நபரா வலம் வந்துட்டு இருக்கிறா. அந்த வகையில சீரியல்கள்ல நடிச்ச போதெல்லாமே கிடைக்காத பேரும் புகழும் குக் வித் கோமாளி என்ற ஒரே ஒரு ஷோ மூலம் அவருக்கு லக் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்பப்ப கிளாமரா போட்டோ ஷூட் செஞ்சு சோஷியல் மீடியாவிலையும் தன்னோட ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்கிற இவருக்கு இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டோட கதவை திறந்து விட்டுருக்கிறதா நம்மளோட விஜய் டிவி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா ஆங்கரா அறிமுகமாகி அழகான வில்லியா ப்ரொமோஷனில் கிடைக்கப்பட்டவர் நம்மளோட ஃபரீனா ஆசாத். பாரதி கண்ணம்மா தொடரில் நடிச்சு கொண்டிருந்த போதே குழந்தை பெற்றுக்கொள்றதுக்காக நடிப்புக்கு ஒரு பிரேக் போட்டிருந்தா. தொடர்ந்துமே சினிமா வெப் சீரிஸ் பக்கம் எல்லாமே கவனத்தை திருப்பியவுக்கு ஸோ பிக் பாஸோட லக் அடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 8ஓட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா சோஷியல் மீடியா மூலம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற யாரையாச்சும் நம்மளோட பிக் பாஸுக்குள்ளே அனுப்புறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்க ஜிபி முத்து மாதிரி நிறைய பேர் கடந்த காலங்களில் வந்திருக்காங்க நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்கு. அந்த வரிசையில் இந்த சீசன் அதாவது சீசன் 8ல் 2 பேர் அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லூஸா இல்லாட்டி செலக்ட் பண்ணவங்க லூஸாப்பா என்ற லெவலுக்கு இருக்கும். அவங்க 2 பேரில் யாருன்னு சொல்லி பார்த்தா காத்து கருப்பு கலையும் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிற திவாகரம் தான். காமெடி பண்ணுறப்பான்ற பேரில் சினப்படுத்துகிற நம்மளோட காத்து கருப்பு கலையை சீசன் 8க்குள்ளே விட்டால் நம்மளோட ஆடியன்ஸோட நிலைமை கவலைக்கிடம்பா என்ற ரீதியில் இருந்தாலுமே இதுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காப்பா என்ற ரீதியில் தன்னையும் ஒரு நடிகர் என்று நினைச்சு கொண்டு இருக்கிற பிசியோதெரபிஸ்டான திவாகரம் இந்த பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே நுழைய இருக்கிறார். ஸோ இவரோட நடிப்பு எல்லாத்தையுமே பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்காம ஆடியன்ஸ் இருந்தால் தப்பிட்டாங்கன்றே அர்த்தம்ப்பா. நீங்கள் யார் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 8ல் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க.